இந்த கான்டென்ட் கிரியேஷனில் அந்த மாதிரி காப்பி பண்ணலாம். ஓகே. ஸோ அது ஆக்சுவலி வந்து இந்த ஸ்டீல் லைக் அண்ட் ஆர்டிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒரு இடத்துலேருந்து திருடுனா அது காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்ம அதில் ஸ்டக் ஆகிட்டோம். ஸோ அதுதான் பிரச்சனை. ஒரு இடத்துலேருந்து திருடுறது வந்து ஈஸி, அதனால தான் நம்ம அதை பண்ணுறோம். நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறதில்ல, கொஞ்சம் எஃபோர்ட் போடுறதில்ல. ஸோ அதை போட்டோம்னா நீங்கள் அது இதாக தான் இருக்கும். பட் ஆக்சுவலி இட்ஸ் அன் ஆர்ட் வந்து அப்படி தான். ஒரு ஓவியர் வந்து ஒரு பெயிண்டிங்கை வரைகிறாருன்னா அவர் பார்க்காத ஒரு விஷயத்த வரைய முடியுமா? மேபி முடியும். பட் அவருக்கு வந்து ஆல்டர் ரியாலிட்டியில் தான் இருக்கணும். அதனால தான் சில பேர் இந்த போதைகள் எல்லாம் பயன்படுத்துவாங்க. நிறையா நீங்கள் இலக்கியத்தில் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் கண்ணதாசன், அவர் வந்து இந்த போதை எப்படி பயன்படுத்தினார் அப்படின்னு ஒரு விஷயம். அந்த மாதிரி நிறைய கவிஞர்கள் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போதைப் பொருளை பயன்படுத்திட்டு அந்த ஒரு வேறு ஒரு ரியாலிட்டிங்கிறத விட அவங்களுடைய மைண்டை வந்து அந்த டைலூட் ஆகும்போது பார்க்குற விஷயத்தில் டக்குன்னு இது எழுதுவாங்க. இட்ஸ் அ ஸ்கில் தானே. போதையில் இருக்கிற எல்லாருமே தெளிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அதை வந்து அவங்க ரிமைண்ட் பண்ணி எழுத முடியுது இல்லையா, ஒரு படைப்பாக உருவாக்க முடியுது இல்லையா, அந்த ஒரு படைப்பாளியாக நம்ம மாறணும். இப்போ ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட்டை வந்து நான் எப்படி பார்த்தேன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னுடைய க்ரியேட்டிவிட்டியை வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டுட்டு போகணுன்னா என்ன பண்ணணும், வேறு ஒருத்தங்களை பார்த்து எடுக்கிறது தப்புன்னு எனக்கு ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் இருந்துச்சு. இருக்கும். இதை போக்குறதுக்கு நான் படித்த புக்கு தான் ஸ்டீல் லைக் அன் ஆர்டிஸ்ட். ஓகே. அதை படிக்கும்போது எனக்குள்ளே அந்த நம்பிக்கை போச்சா அப்படின்னா, நம்பிக்கை போகலை, ஆனால் கொள்கைகள் உருவாச்சு. காப்பி அடிக்கலாம், அப்படியே எடுத்து கொடுக்கக்கூடாது, இதை மாற்றி தான் கொடுக்கணும், இந்த மாதிரி தான் கொடுக்கணும், இதைத்தான் எடுக்கணும், இதை எடுக்கக்கூடாது. காப்பி அடிக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸ் பண்ணக்கூடாது, இதை தவிர்க்கணும், இதை தவிர்க்கக்கூடாது, இதை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே கொள்கைகளாக உருவாக ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ அங்கேயும் நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கான ஒரு யுனிக்கான விஷயத்தை தான் தேடி எடுத்து கம்பைன் பண்ணி சில ப்ராடக்டாக கொடுக்குறேனே தவிர அப்படி எடுத்து கொடுக்குறதில்ல. ஓகே. கட் காப்பி பேஸ்ட் பண்ணுறதில்ல. நீங்கள் ஒரு படைப்பாளி எடுத்துக்கோங்க, நீங்கள் காப்பி அடித்தா கூட இது இப்படி தான் அடிக்கணும்னு கொள்கையோடு தான் அடிக்கணும். இதை இப்படி எடுத்து வைக்கணும், அது யார் வேணாலும் பண்ண முடியும். இல்லை இதை எடுத்து இங்கே வைக்கும்போது இங்கே சில விஷயங்கள் மாறி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து யாருக்கு இருக்கோ அவங்க தான் உண்மையான ஒரு படைப்பாளி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, அந்த கான்டென்ட் க்ரியேஷனுங்கிற ஸ்கில்லை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அக்வயர் பண்ணணும், அந்த ஆர்ட் ஃபார்மை ஃபஸ்ட்டு அக்வயர் பண்ணணும். ஸோ அதை பண்ணிட்டீங்கன்னா காப்பி அடிக்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் காப்பி அடிச்சிங்கன்னா நீங்கள் காப்பி அடிக்க போகிறது கிடையாது, அந்த கான்டென்ட்டை ரீக்ரியேட் பண்ணுவீங்க, அந்த ஒரு ஐடியாவை ரீக்ரியேட் பண்ணுவீங்க. நிறைய இடத்துலேருந்து ஐடியாவை நீங்கள் இயல்பாகவே எடுத்துக்குவீங்க. ஸோ அந்த புக்கில் சொல்லியிருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் இயல்பாக ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய புக்ஸில் சொல்லியிருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து இயல்பாக ஃபாலோ பண்ணுற விஷயத்த எழுதியிருப்பாங்க. நம்ம அதை படிச்சுட்டு அதை காப்பி பண்ண முயற்சி பண்ணுறோம், அங்கே தான் நம்ம ஃபெயில் ஆகிறோம்.